அண்ணே சொல்லுமா. என்னங்கண்ணே, நாங்க புதுசா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நாங்க வீட்லயே தயார் பண்றோம். இதுல எந்த விதமான ஆர்டிபிஷியல் கலர்ஸ், ஆர்டிபிஷியல் இன்கிரீடியன்ஸும் சேர்க்காம இயற்கையா செய்யறோம். எங்களோட ப்ராடக்ட்டை நீங்க வாங்கி உங்க கடையில வச்சு சேல்ஸ் பண்ணீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும்ண்ணா. சாம்பிள் மட்டும் கொடுத்துருப்போம்மா. எப்படி சேல்ஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் எடுத்துக்கிறோம்மா. கண்டிப்பாண்ணா, அடுத்த வாரமே வந்து கொடுத்துட்றேண்ணா. கண்டிப்பா நான் வந்து கொடுத்துட்றேன். ரொம்ப நன்றிண்ணா. சரிம்மா. அப்படியே மாமா, அப்ப கண்டிப்பா நாமளே ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமே. என்னடா சேது, யார்கிட்ட பேசிட்டு இருக்க? மாமா அப்புறம் பேசுறேன். அதான் தான் தமிழ் சிஸ்டர் பார்ட் டைமா பிசினஸ் ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, அவங்க கடை ஏறி நோட்டீஸ் கொடுத்துட்டு இருக்காங்களா. எனக்காக தமிழ் சிஸ்டர் எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காங்க தெரியுமா? இந்த நேரத்துல தானே அத்தான் நம்ம தமிழ் சிஸ்டருக்கு துணையா இருக்கணும். அதான் நானுமே இப்ப களத்துல இறங்க போறேன். கேடி ப்ரோக்கு வேற போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணும். வாங்க அத்தான் போலாம். கேடி, நீ என்ன இங்க? என்ன தமிழ் இவ்வளவு பெரிய வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? என்ற ஒரு வார்த்தை கூட சொல்ல பாத்தியா? இல்ல, நீங்க எல்லாம் ரொம்ப பிஸியா இருப்பீங்களா, அதனாலதான் சொல்லல. என்ன பெரிய பிஸியா இருக்கும்? சிபி எனக்கு ஃப்ரெண்டுனா நீ எனக்கு ஃப்ரெண்ட் இல்லையா? அவன் ஒரு தொழில் அமைச்சானா கூட ஹெல்ப் பண்ண மாட்டேனா? அந்த மாதிரி தான் நீயும். எனிவே வாழ்த்துக்கள் தமிழ். தேங்க்ஸ். இங்க பா தமிழ், சூரிய வம்ச படத்துல வர மாதிரி சும்மா ஓஹோன்னு வர போற. தமிழ், எதுக்கு உனக்கு இதெல்லாம்? எது சார்? இல்ல, நம்ம கம்பெனில நீ பெரிய பொறுப்புல இருக்க. ஜானு உனக்கு சேலரியும் தரேன்னு சொல்லிட்டாங்க. அதையும் மீறி எதுக்கு தனியா அந்த பிசினஸ் அப்படி இப்படின்னு அலைஞ்சிட்டு இருக்க? எனக்குன்னு ஒரு தனி வழியை உருவாக்கணும்னு முயற்சி பண்றேன். இந்த உலகத்துல ஒருத்தன் கௌரவமா வாழ்றதுக்கு உழைப்ப தவிர வேற என்ன நல்ல விஷயம் இருக்கு? இந்த அங்கிள் விட்டாரே. அப்பா தமிழ் கரெக்டா சொன்ன மருமகளே. என்னம்மா இவ்வளவு நோட்டீஸ் கையில வச்சிருக்க? ஆமா மாமா, பாதி ஏரியால முடிச்சிட்டேன். இன்னும் நிறைய கொடுக்க வேண்டியது இருக்கு. குடுமா, நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கோம்? உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்? அட இதுல கஷ்டம் என்னமா இருக்கு? இதெல்லாம் சந்தோஷமா செய்ய வேண்டிய விஷயமா? நாளைக்கே நீ மேடையில ஏறி இந்த பிசினஸ் சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் பெரிய ஆளாகி அவார்டு கிவார்டு வாங்கும் போது இந்த மாதிரி பிட் நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு என் மாமாவும் ஹெல்ப் பண்ணாருன்னு என் பேரையும் பெருமையா சொல்ல மாட்டியா என்ன? சரி தமிழ், அப்புறம் என் பெரிய கொஞ்சம் பெருமையா சொல்லணும். இவங்க ரெண்டு பேரும் என்ன இந்த கோலத்துல நிக்கிறாங்க? ப்ரோ, நம்ம நிலைமையே பரவாயில்ல போலயே ப்ரோ. இவங்க நிலைமை இன்னும் இங்க மோசமா இருக்கே. நம்ம நிலைமை பரவாயில்லையா? இங்க வா. ஏண்டா இது நம்ம சிபி தானா? அவனை நம்பவே முடியலடா. ஒரு பக்கம் தமிழை பிடிக்கவே பிடிக்கலன்னு சொல்றான், இன்னொரு பக்கம் தமிழ் வீட்டுக்கு பெயின் அடிச்சுட்டு இருக்கான். ப்ரோ, இங்க வேற பிரச்சனை நடக்க போகுது. கொஞ்சம் அமைதியா இருங்க. என்ன நடக்குதுங்க? ஜனமா இல்ல ஜனமா. தமிழ், இவ இங்க என்ன பண்றா? நீ தானே பிசினஸ் ஆரம்பிக்கிறதா சொன்ன. இந்த இடத்துல இவளுக்கு என்ன வேலை? அது இல்ல ஜனமா. சொல்லு தமிழ், இவ இங்க எப்படி வந்திருக்காங்க? உன் வீட்ல அவளுக்கு என்ன வேலை? ஆமா, தமிழ் மேல எந்த தப்பும் இல்லம்மா. நான் தான் அம்முவை வேலைக்கு சேர்த்தேன். நீயா? எதுக்கு? நம்ம கம்பெனில தான் அம்மு வேலை செஞ்சா. ஆனா அது மீனாவுக்கு சுத்தமா பிடிக்கல. அடிக்கடி அதனாலே சண்டை வருது.
ஆபீஸ்க்கு வந்து தேவையில்லாம அம்முகிட்ட கத்துறா. அதனால வீட்லயும் நிறைய பிரச்சனை. அதான் அம்முவே வேலையை விடுறேன்னு சொல்லிட்டு இருந்தா. அம்முவுக்கு நிறைய தேவை இருக்கும்லம்மா. அப்படியே அம்புன்னு வேலையை விட்டு நிக்க முடியாது இல்ல. அதான் தமிழ் அவ ஃபேமிலியோட ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறது தெரிஞ்சு நான் அம்முவை வேலைக்கு சேர்த்து விட்டேன். ஏன் பிரகாஷ், உனக்கு புரியவே மாட்டேங்குது. அவ எவ்வளவு பெரிய துரோகின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த துரோகிக்கு நீ நல்லது பண்ணிக்கிட்டே இருக்க. அம்மா ப்ளீஸ்மா. என்ன பிரகாஷ், நீ நல்லது பண்றதுனால மட்டும் அவ திருந்திடுவாளா? அவளோட புருஷனை விட்டு கொடுத்துற போறாளா என்ன? அவளோட புத்தி என்னைக்குமே மாறாது. அது எனக்கு நல்லா தெரியும். தமிழ், இது எதுவுமே எனக்கு சரியா படல.